ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் வேலை எதுவும் வேணான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் விட்டு போனதுக்கப்புறம் ஹீரோயினை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கூடவே ஹீரோயினோட திங்ஸ்லாம் ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, வந்து வாங்கிட்டு போன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் நைட் டைம் கூட பார்க்காம அதை வாங்குறதுக்காக போகிறாங்க. ஸோ அப்படியே அந்த சைக்கிளையும் பொம்மையும் வாங்கிட்டு போகிற டைம் சைக்கிள் டயரில் காற்றுல. ஸோ ஹீரோயினுக்கு புரியுது ஹீரோ தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோ தான் அந்த சைக்கிளை எடுத்து ஓட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ கேட்காங்க, இதுக்கு காரணம் நீங்கள் தானேன்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும், ஆமாம் நான் சின்ன பையன் பாரு, சைக்கிளில் இருக்கிற காற்றெல்லாம் எடுத்து விடுதுக்குன்னு சொல்கிறதுக்கு, என்னமோ இருக்கட்டும் இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் போக முடியாது, ஸோ நீங்கள் தான் என்னை கொண்டு போய் வீட்டில் விடணும்னு சொல்கிறதுக்கு ஹீரோ நான் எதுக்கு அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுக்காங்க. பட் லாஸ்ட்டில் காரில் ஹீரோயின் அந்த சைக்கிளையும் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோட ஃபேஸ் கொஞ்சம் கோவமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை கவனிக்கிற ஹீரோயினும் கேட்காங்க, எதுக்கு உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி கோவமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஹீரோ என்னன்னா, என்னோட வேலையில் நீ இது எதுவும் தலையிடாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. இப்போது ஹீரோ என்னன்னா ஹீரோயினை பார்த்து கேட்காங்க, ஆமாம் அன்றைக்கி நைட்டு உன்னோட எக்ஸ் கூட அப்படி என்ன தான் பண்ணேன், என்ன போக சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் பதிலுக்கு, என்னோட வேலையில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ அப்படியே ஹீரோ மறுபடியும் பேசுகிறாங்க, என்கிட்ட நீ காசு வாங்கினது உன்னோட வீட்டு பிரச்சனைக்குன்னு சொன்னேன், அது என்ன மேட்ரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் வீட்டு மேட்ரு அப்படியே இங்கே ஹீரோட்டையும் சொல்கிறாங்க. பதிலுக்கு ஹீரோயினுக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா ஹீரோயினும் ஒரு முறை பாத்ரூமில் இருக்கிறப்போ அப்போ ஹீரோவுக்கு வந்து டாய்லெட் பேப்பர் இல்லாமல் போயிருக்கும். ஹீரோயின்ட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. பதிலுக்கு ஹீரோயின் ஹீரோ மேலே இருந்த கோவத்தில் செய்யாமல் போயிருப்பாங்க. ஆனால் அப்போ அந்த இடத்துல இருந்து எப்படி ஹீரோ பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தாங்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதே டவுட்டை தான் இப்போ ஹீரோயின் ஹீரோட்ட கேட்காங்க. ஆனால் ஹீரோ என்னென்னா, அது எங்கள் அம்மா நீயும் நானும் டேட்டிங் பண்ணுறோமான்னு சொல்லி கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஸ்பை வச்சுருந்தாங்களா நம்ம ரெஸ்டாரண்ட்டில், அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும், அது யார் கண்டுபிடிச்சிட்டிங்களா சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் கேட்க ஹீரோ என்னென்னா, நீ மறுபடியும் வேலைக்கு வரேன்னா சொல்லு, நான் கண்டிப்பாக உனக்கு அந்த ஆள் யாருன்னு சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின், எனக்கு தேவையே இல்லை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. இந்த டைம் கரெக்டாக ஹீஜின்ட்டு ஃபோன் கால் வருது. ஹீரோவும் ஹீஜின் ஃபோன் கால் பண்ணுறா, அதுவும் ஹீரோயின் கூட இருக்கிறப்போ அப்படின்னால ஹீரோ அட்டன் பண்ணல. இதை கவனிக்கிற ஹீரோயினும், ஹீஜின் தானே கால் பண்ணுறாங்க, இப்படி என் கூட இருக்கிற டைம் நீங்கள் ஹீஜினோட காலை அட்டன் பண்ணலன்னா நீங்கள் அவங்களுக்கு சீட்டிங் பண்ணுறீங்க அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே, யாருக்கு யார் சீட்டிங் பண்ணா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு காலை அட்டன் பண்ணுறாங்க. ஹீஜினும், எனக்கு தூக்கம் வரலாம் அதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன், என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹீரோவும், நான் சும்மா தான் மியூசிக் கேட்டுட்டு இருக்கேன் எஃப்எம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீஜினும் அவள் பக்கத்தில் இருந்த ஒரு எஃப்எம் ஆன் பண்ணி விட்டுட்டு, நம்ம ஃபஸ்ட்லாம் இப்படி தானே எஃப்எம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓல்டு மெமரிஸை பற்றி பேசுகிறா. இதை கேட்குற ஹீரோவும் பக்கத்தில் ஹீரோயின் இருக்கா, ஸ்பீக்கரில் வேற போட்டு பேசிகிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருந்த ஹீரோயினும், முன்னாடி வண்டி வருது பார்த்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவுண்டு கொடுத்துருதா. இது கரெக்டாக காலில் இருக்கிற ஹீஜனுக்கும் கேட்டுருது, யார் பக்கத்தில் இருக்கா, யாராட்டும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹீரோக்கும் என்ன சொல்லணும்னு தெரியல, நான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் உன்ட்டு அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஹீரோக்கு என்னன்னா, ஹீரோயின் இப்படி பக்கத்தில் இருந்து பேசிட்டு இருக்கிற டைம் சவுண்டு கொடுத்ததுனால ஹீஜனுக்கு கண்டிப்பாக இந்த டைம் கூட ஹீரோயின் தான் இருந்திருக்கான்னு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கோவம் வருது. ஸோ அதே கோவத்தில் ஹீரோயின் வீட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போய் காரை நிப்பாட்டாமல் அதுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டு இப்போ இந்த இடத்துலையே இறங்குன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் என்னால் இறங்க முடியாதுன்னு சொல்லி கோவத்தில் சொல்ல, ஹீரோ என்னன்னா வெளியே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல விட்டு இறங்குன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வெளியே இழுக்கிறாங்க. ஹீரோயினும், ஹீஜின்ட்ட மியூசிக் கேட்குறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருந்தது நீங்கள், தப்பு செஞ்சது நீங்கள், என்ன எதுக்கு காரை விட்டு வெளியே போய் சொல்கிறீங்க, என்னை வீட்டில் கொண்டு போய் ட்ரா பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும், இதுக்கு தான் நான் ஃபோன் காலை அட்டன் பண்ணாமல் இருந்தேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் கூட இருக்கிற டைம் ஃபோன் கால் அட்டன் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் ஹீஜினை சீட்டிங் பண்ணிட்டு இருக்கதா அர்த்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும், இவள் பதிலுக்கு பதில் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பா, காரை விட்டு இறங்க மாட்டான்னு சொல்லிட்டு கோவத்தில் காருக்கு பின்னாடி இருக்கிற அந்த சைக்கிளை தூக்கி நடு ரோட்டில் வைக்காங்க. ஸோ ஹீரோயினும் சைக்கிள் எடுக்கிறாங்கன்னொடனே காரை விட்டு இறங்கி வராங்க. கையில் அந்த பொம்மையை காருக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ ஹீரோ என்னன்னா, ஹீரோயின் இறங்கிட்டான்னு தெரிஞ்சதும் காரை எடுத்துகிட்டு போகலான்னு போகிறப்போ இப்போ ஹீரோயின் கரெக்டான கேள்வி ஹீரோவை பற்றி கேட்காங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன, இந்த லேட் நைட்டில் நீங்கள் என்கிட்ட எப்படி நடந்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கரெக்டாக கேட்காங்க. ஆனால் ஹீரோ தான் இன்னும் அது ரியலைஸே பண்ணலையே. இப்போ ஹீரோயினை பார்த்துட்டு, உன்னை மாதிரி பொண்ணுங்களாம் யாருக்காடு பிடிக்குமா, உன்னை பாரு எப்படி இருக்கேன்னு, நீ உன்னோட கையை பாரு அழகாக இருக்கா, ஃபஸ்ட்டு சிக்கனோட கால் மாதிரி இருக்குது, நீ என்னோட டைப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹீரோயினை ஹேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் பதிலுக்கு ஹீரோயினும் சும்மா இல்லை, எனக்கும் அதே மாதிரி தான், உங்களை மாதிரி ஆளை சுத்தமாகவே பிடிக்காது, உண்மையே பேசாமல் பொய்யே தான் எப்பவும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் இப்போ நீங்கள் இந்த டைம்லாம் என்கிட்ட கால் பண்ணி இப்படி வான்னு சொல்லி நடந்துக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்னை பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி எந்த பொண்ணுங்கிட்டே நடந்துக்கிடாதீங்க, யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு, ஓ நான் இப்போ நடந்துக்கிட்டதில் நீ கன்ஃபியூஸ் ஆகிட்டியா என்னன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும், ஆமாம் 50%ன்னு சொல்கிறாங்க. ஹீரோ என்னன்னா, ஓ இனி அப்படிலாம் நடக்காது சாரின்னு சொல்லிட்டு பின்னாடி நிற்கிற அந்த சைக்கிளை வேணும்னே மிதித்து தள்ளிட்டு காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அன்றைக்கி அந்த நாள் நைட்டு 3 பேருமே பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. ஹீஜின் ஒரு பக்கம், அந்த பொண்ணு ஹீரோயின் தான் அந்த வாய்ஸ் கேட்டது, இவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி குழம்பி போயிருக்கா. ஹீரோவும் ஏன் ஹீரோயின் டைப்லாம் நடந்துக்கிடுதுன்னு சொல்லிட்டு
பெரிய குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஏன் ஹீரோ நம்மகிட்ட இப்பெல்லாம் நடந்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மறுநாள் விடிஞ்சா ஹீஜின் ஹீரோவை கூப்பிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று ஃபோன் காலில் பேசிட்டு இருக்கிறப்போ சடனாக ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்டுச்சு. அது ஹீரோயின் தானேன்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும் சொல்கிறாங்க அவளோட சைக்கிள் என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து போக வந்தா நான் தான் அவங்கள ட்ரா பண்ணதுக்காக போயிருந்தேன். ஸோ அந்த டைம் தான் கேட்டுச்சு. என்னை மன்னிச்சிக்கோ சாரின்னு சொல்கிறதுக்கு இது ஏன் நேற்று என்கிட்ட பொய் சொன்னேன் என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலான்னு எனக்கு அதை நினைக்கிறப்போ தான் பேடாக ஃபீல் ஆகுது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல இனி இப்படிலாம் நடக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நிறைய குழப்பம் இருந்தாலும் அந்த இடத்துல ஹீரோவை மன்னிச்சு விட்டுருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா டயட்டெல்லாம் மருந்து சாப்பாடு நல்லா வெளுத்து வாங்கினதுனால ஃபுட் பாய்சன் ஆகிட்டு ஸோ பாத்ரூமே கெதின்னு சொல்லிட்டு கிடக்காங்க. ஸோ இப்படியே நைட் டைம் ஆகுது. இங்கே ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோயின் ஸ்டேட்டாக என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி கேட்டது தான் பதிலுக்கு ஹீரோயினமோ ஹீரோயின் முன்னாடி அப்போல்லாம் இல்லைன்னு சொல்லி கெத்தாக பேசிட்டு வந்தாலுமே இப்போ இந்த இடத்துல ஹீரோயினை தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா இந்த எக்ஸு சும்மா இருந்த பாடே கிடையாது. இப்போ என்னென்னா ஹீரோயினை கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃபார்மலாக ஒரு ஃபேர்வெல் வச்சுக்கிடலாம் தனியாக மீட் பண்ணி பேசலாம்னு சொல்லி கூப்பிட்டுட்டு கிடக்கான். ஹீரோயினும் என்னால் வர முடியாது அப்படி உனக்கு பேசணும்னா இங்கேயே பேசு கூடவே என்னோட அம்மா அக்காலாம் இருப்பாங்க பரவாயில்லையான்னு சொல்கிறதுக்கு எக்ஸும் இது நான் உண்மையாக சொல்கிறேன் நம்மளுக்குள்ளே இருக்கிற லாஸ்ட் மீட்டிங் இதுதான் என்னை நம்பிவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை தொந்தரவு பண்ணி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஆக்சுவலாக இதெல்லாம் ஜஸ்ட் அவனுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் தான். மறுபடியும் ஹீரோயின் கூட சேரணும்னு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் அப்படி எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தோன்னா ஹீரோ அம்மாவோட ஹோட்டலுக்கு தான். ஹீரோயின் அங்கே பார்த்தோன்னே இப்போ என்ன ஹோட்டல் ரூமுக்கு கூட்டு போறியா என்ன மரியாதையே இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னால் இன்னும் அங்கெல்லாம் போல் நம்ம இங்கே இருக்கிற பாருக்கு தான் போகிறோம். எங்கே எனக்கு மெம்பர்ஷிப் கார்டு கூட இருக்குது. ஸோ நம்ம அங்கே அமைதியாக பேசலாம் வா நம்ம போகலான்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் இல்லை என்னால் வர முடியாது இந்த ட்ரெஸ்ஸில் என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் கிளம்பி வந்திருப்பாங்க. அவனும் ஏன் இப்போ ஹீரோ இருப்பான்னு நினச்சி நீ சொல்லிட்டு இருக்கியானே உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப் தானே அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறான். லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோயினுக்கு போகிறதுக்கே இஷ்டம் இல்லை நம்ம வேறு எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு திரும்புவா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நிற்காங்க. ஸோ ஹீரோயின் நிற்கிற கோலத்துக்கும் கூடவே எக்ஸ் நிற்கிற பார்க்குற ஹீரோக்கும் தான் ரொம்ப கோவம் வருது. ஏன்னா ஹீரோயின் எந்த பசங்களையும் பேசினா ஹீரோக்கு ஆல்ரெடி பிடிக்காது. இப்போ இந்த கோலத்தில் எக்ஸ் கூட நிற்கிறப்போ கோவம் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே லிஃப்ட்டில் ஒன்றா தான் போயிட்டுருப்பாங்க. அப்போ இந்த எக்ஸு சும்மா இல்லாமல் உங்களோட ரெஸ்டாரண்ட் நல்லா போயிட்டுருக்கா ஏன்னா ஹீரோயின் தான் பார்ட்டி செஃபாக இருந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டாலேன்னு சொல்கிறதுக்கு இங்கே அவள் ஒருத்தி மட்டும் பார்ட்டி செஃப் கிடையாது அவளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் அளவுக்கு யாருமே டேலண்டாக இருக்க மாட்டாங்க உங்களுக்கு தான் லாஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஹீரோ என்னென்னா ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மறுநாள் இன்னொரு அவங்கள ஏமாற்றிட்டு போன எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட ஒன்றா சுற்றிட்டு அலையிற பார்ட்டி செஃப் ஒருத்தவங்களும் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை குத்தி காட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோவும் பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் சொல்ல சைலண்டாக தான் இருந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக லிஃப்ட்டை விட்டு வெளியே போகிறப்போ வேணும்னே ஹீரோயினை பார்த்துட்டு நான் இங்கே இருக்கிற நிறைய ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட சொல்லிட்டேன் நீ ஒரு பொறுப்பில்லாத பார்ட்டி செஃப்னு ஸோ உனக்கு வேலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெறுப்பேற்றிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் பதிலுக்கு ஒன்றுமே சொல்லலை. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மாவை தான் போய் மீட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோக்கு இன்னும் ஹீரோயின் போனதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி செஃப் கிடைக்கவே இல்லை. இப்போ ஹீரோவோட அம்மாட்ட தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பதிலுக்கு அவங்க அம்மா என்னென்னா நீ பேசாமல் இங்கே இருக்கிற ஹோட்டலெல்லாம் டேக் ஓவர் பண்ணிக்கோ நீ வச்சிருக்க ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படியே மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி பேசுகிறதுக்கு ஹீரோ எனக்கு பார்ட்டி செஃப் அனுப்புவீங்களா அனுப்ப மாட்டீங்களான்னு கேட்பாங்க. அவங்க அம்மா அவங்க பேர் திரும்ப திரும்ப இப்படியே பேசாதன்னு சொல்லி அடிக்க வருவாங்க. ஹீரோ இப்போ என்னென்னா என்னை பார்க்கறதுக்கு நான் நல்லா இருக்கிற மாதிரியா இருக்குன்னு சொல்லி கேட்காங்க. ஏன்னா இப்போ தான் ஹீரோயினையும் எக்ஸையும் ஒன்றா பார்த்ததுனால ஹீரோ கோவத்துலேயும் டென்ஷன்லேயும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க அம்மாட்ட கோவத்தில் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அப்படி காரில் போயிட்டு இருக்கிறப்போ ஹீரோயினோட தாட்ஸ் தான் ஞாபகம் வருது. போதாதுக்கு முந்தின நாள் நைட்டு வேற ஹீரோயின் கேட்டிருப்பாங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதை மட்டும் கேட்டிருக்க மாட்டாங்க. கூடவே என் கூட இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு டைம் கூட என் மேலே ஃபீலிங்ஸ் வந்ததே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற ஹீரோக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது ஹீரோயின் கூட இருக்கிற டைம்லாம் நம்ம ஹாப்பியாக தான் இருந்திருக்கோம் நம்மளுக்குள்ளே இருந்த கவலையை ஹீரோயின்ட்ட தான் ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்த காரை அப்படியே யூட்டர்ன் போட்டுட்டு மறுபடியும் ஹோட்டலை பார்த்து தான் திரும்பி போயிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா எக்ஸ் இங்கே லாஸ்ட்டாக ஒரு மீட்டிங் வச்சுக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் வேணும்னா எனக்கும் சேரிக்குள்ளே நடந்த என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினுக்கு இவன் எந்த நோக்கத்தில் சொல்கிறாங்கிறது நல்லாவே புரியுது. எனக்கு தெரியும் இந்த பைத்தியமையில் பார்க்கறதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருப்பேன்னு சொல்கிறதுக்கு நான் சொன்னேன் ஏன் நீ எப்பவும் நம்பவே மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஓ நீ சொல்கிறத நம்பணுமா அப்போ சரி ஃபஸ்ட்டு சேரி கூட நடந்த அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணு அதுக்கப்புறம் நம்மள ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற மேரேஜுக்கு நான் ஓகே சொல்கிறேன் ஆனால் நீ இதெல்லாம் செய்ய மாட்டேன் ஏன்னா உன் ரத்தத்துலையே உண்மையும்
நேர்மைங்கிறது சுத்தமாக கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே திட்டிகிட்டு இருக்காங்க. அவனும் சரி நான் ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு நீ பண்ணிக்கிட்டு நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில் இருக்கிற ஃபோனில் இருந்து சேரிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இப்படி உன்னோட ஃபியான்சி என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கா, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அவன் கேட்குற மாதிரியே தெரியல, அவனோட காலை கையை உடச்சிட்டு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத நல்லா சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் ஹீரோயின் கையில் இருந்த ஃபோனை வாங்கி கட் பண்ணுறான். எதுக்கு இப்போ சேரிக்கெலாம் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட என்ட்ரி தான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோனெல்லாம் இப்படி வாங்கி வச்சுட்டு அவளை திட்டுற வேலை வச்சுக்கிட்டாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு நான் உன்ட்ட சொல்லிக்கம்லாம் எந்த பசங்களையும் மீட் பண்ணக்கூடாது, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்தா. இன்னும் ஹீரோக்கு நீ கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கலையா, வேணும்னா நான் உனக்கு பதிலாக கொடுக்கவான்னு சொல்லி சொல்ல ஹீரோ கோவத்தில் அவனை மிதித்து தள்ளிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ என்னமோ ஹீரோயினும் ரியலாக டேட்டிங் பண்ணுற மாதிரி தானே ஹீரோ நடந்துக்கிட்டாங்க. ஸோ ஹீரோயின் கோவத்தில் என் கையை விடு, என் கையை பிடிச்சி எதுக்கு இழுத்துட்டு போகிறேன், என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா, என் கை வலிக்குது கையை விடுன்னு சொன்னால் ஹீரோ கையை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக மென்ஸோட பாத்ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஹீரோயினும் இப்போ எதுக்கு இப்பெல்லாம் நடந்துக்கிட்டேன்னு சொல்லி ஹீரோயின் திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிடலை, ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை பிடிச்சி இழுத்து டீப்பாக ஒரு கிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினும் பதிலுக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹீரோயினும் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு இப்போ எதுக்கு இதெல்லாம் நீ நடந்துக்கிட்ட, இப்போ என்ன ட்ரிங்க் பண்ணியிருக்கியா, உன் சுயநிலையில் இல்லையா, இது அடுத்த மிஸ்டேக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ஹீரோவும் இல்லை எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எப்பவும் நான் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன், நான் பைத்தியமாகிடுவேன் போல் உன்னாலேயே, என் மண்டக்குள்ளே எப்பவும் நீ தான் ஓடிட்டுருக்க, ஏன் என்னை தனியாக விட்டுட்டு போக மாட்டேற அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் பொறுமையாக அப்போ சரி நீ இங்கே இரு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போக இப்போ ஹீரோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டாக மட்டும் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்கிறதுக்கு இப்போ ஹீரோயின் கோவத்தில் ஹீரோட்ட பேசுகிறாங்க. அப்படி உன்னை நான் என்ன பண்ணிட்டேன் போகிறப்போ என்னை நீ எப்பவுமே திட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஹீரோ சாரின்னு ஒரு வார்த்தை தான் கேட்காங்க. அதை கேட்டதுமே ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எல்லாமே எனக்கு மட்டுமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு, உனக்கு யார் மேலேயாவது விருப்பம் இருந்தால் அவங்கள விரும்பு, அப்படி விருப்பம் இல்லைன்னா விரும்பாத, அதுக்கே போட்டுட்டு கஷ்டப்படுத்துகிறேன், எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும் இது மென்ஸோட பாத்ரூம் அழாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொஞ்சம் ஹக் பண்ணி ஹார்தலாக பேசுகிறாங்க. பதிலுக்கு ஹீரோயினும் அப்படியே ஹீஜனை பற்றி கேட்காங்க. ஹீஜன்ட்ட என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினா அதை பற்றி நீ யோசிக்க கூட செய்யல போல். ஸோ அப்படியே தயக்கத்தோட ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல, நான் இன்னும் அதை பற்றி யோசிக்கலைன்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஹீரோயின் கோவம் வந்து தான் ஆகணும். அதெல்லாம் யோசிக்காமல் தான் இப்போ இந்த இடத்துல எங்கிட்ட வந்து இப்போலாம் நடந்துக்கிட்டீங்களான்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அடுத்த சீன்லேயே ஹீரோயினை கொண்டு போய் வீட்டில் போய் ட்ராப் பண்ணாங்க. ஸோ அப்போ ஹீரோயின் என்னோட நேமை நான் ஹீஜினா சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது இதை கேட்குற ஹீரோவும் முடியவே முடியாது, கேன்சல் பண்ணேன், நான் கிம் சாம்சன்னு இருந்த பொண்ணை தான் லவ் பண்ணேன், நீ இந்த நேமை சேஞ்ச் பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ண அப்ளை பண்ணதுன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் முடியவே முடியாது, என்னோட நேமை நான் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், அது மட்டும் கிடையாது, ஃபஸ்ட்டு என்னோட மேட்டர்லையும் சரி ஹீஜனோட மேட்டர்லையும் சரியான ஒழுங்கான ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பி போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா இருந்து பேசிட்டு போகிறத பின்னாடி நின்று கவனித்து ஹீரோயினோட அக்காவும் ஹீரோவை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. இனி என் தங்கச்சியை மீட் பண்ணி இப்படி பேசுகிற வேலைலாம் வச்சுக்கிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஹீரோ முடியாதுன்னு சொல்லி சிம்பிளாக முடிக்காங்க. முடியாதா, நீ யார் எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் என் தங்கச்சிட்ட நீ பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதுன்னு சொன்னால் ஹீரோ எதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கும் ஹீரோயின்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டோரி காம்ப்ளிகேட்டடானதுன்னு சொன்னால் இல்லவே இல்லை, உங்களுக்கும் ஹீஜின்குள்ளே இருக்கிற ஸ்டோரி தான் காம்ப்ளிகேட்டடானது, எனக்கு ஹீஜினை பற்றி நல்லாவே தெரியும், அவளுக்கு உடம்பு வேறு சரியில்லை, நீங்கள் ஹீஜினை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், இனி ஒரு முறை என் தங்கச்சி கேட்டாவது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனால் அங்கே கரெக்டாக ஹீஜினுக்கா இதை பார்க்குற ஹீரோக்கு ஷாக்காக தான் இருக்குது. இப்போ தான் ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனால் ஹீரோ என்னன்னா இன்னும் ஹீஜினும் சரி ஹீரோயினோட மேட்டர்லையும் சரி சரியான ஒரு முடிவை தெளிவாக எடுக்கலாம். ஆனால் ஹீரோயினை பிடிச்சிருக்கிறது மட்டும் ஹீரோக்கு புரியுது. ஸோ இங்கே ஹீஜினை பார்த்ததுமே ஹீரோ கொஞ்சம் தயக்கத்தோட இங்கே எதுக்காக வந்தேன்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹீஜனும் ஏதாவது ரீசன் இருந்தால் மட்டும்தான் நான் இங்கே வரணுமா, இங்கே வந்து உன்னோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பாரு கிம்ச்சி கூட செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணதுக்கு ஹீரோக்கு வேற கொடுக்கா. ஹீரோவும் நம்ம ஏதாவது சாங் கேட்போம்னு சொல்லிட்டு சாங் ப்ளே பண்ண போகிறாங்க. இப்போ இந்த டைமில் ஹீஜின் என்னன்னா முன்னாடி இவங்க லவ் பண்ணிட்டு இருந்த அந்த ஓல்டு மெமரிஸை பற்றி ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கா. இதை கேட்குற ஹீரோவும் சரி நம்ம ஹீஜின்ட்ட உண்மையை சொல்லிடலாம், நான் இப்படி ஹீரோயினை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணி ஹீஜின்னு தயக்கத்தோடு கூப்பிட்றாங்க. இதை கவனிக்கிற ஹீஜினும் ஏதோ புரியுது ஹீஜனுக்கு ஹீரோ ஏதோ சொல்ல வரான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏதாட்டு சொல்லணுமான்னு சொல்கிறதுக்கு ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. ஹீஜனும் ஒரு வேளைக்கு இது ஹீரோயினை பற்றியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்புறமா நம்ம பேசலாம்னு சொல்கிறதுக்கு இல்லை
கிம்ச்சி ரொம்ப ஸ்பைஸியாக இல்லை, அதை தான் நான் சொல்லணும்னு வந்தேன்னு சொல்லி பேச்சை மாற்றி விட்டுருந்தாங்க. ஆனால் ஹீஜினுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு ஹீரோயினை பற்றி பேச வந்து தான் ஹீரோ சொல்லலைன்னு சொல்லிட்டு. அதனால் மறுநாள் இங்கே ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு வச்சு இங்கே ஹீஜின் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்பவே உங்களால் கன்ஃபியூஸில் இருக்காங்க, ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்கிறதுக்கு இதை கேட்குற ஹீரோயினும் கோவத்தில், நான் ஒன்றும் ஹீரோவை கன்ஃபியூஸ் பண்ணல, நீ என்கிட்ட இப்படி பேசுகிறது எனக்கு பிடிக்கல, ஒரு வேளைக்கு ஹீரோவுக்கு என்ன தான் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே ஹீஜின்ட்ட சொல்ல, இதை கேட்குற ஹீஜினும் ஒரு வேளைக்கு எனக்குன்னு இருந்தது எதுவுமே இல்லாமல் போயிட்டுனா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும், ஆனால் நீ இன்னும் எங்காவும் ரிச்சாகவும் அழகாகவும் அறிவாகவும் தான் இருந்துகிட்ருக்க, ஆனால் என்ன பாரு உன்ட்ட இருக்கிறது எதுவுமே எனக்கு கிடையாது, ஒரு வேளைக்கு என் லைஃப்பில் ஹீரோ தான் எல்லாமே கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீஜினும் இதை கவனிச்சுட்டு, ஆனால் நீங்கள் ஹெல்த்தியாக தானே இருக்கீங்க, எனக்கு அப்படி கிடையாது, நீங்கள் நினச்சதெல்லாம் சாப்பிட முடியும், என்னால் முடியாது, எனக்கும் உங்களை மாதிரி இருக்குன்னு தான் ஆசை, ஆனால் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ பாவமாக ஹீரோயினை பார்த்து பேச, இதை ஹீரோயினும் கவனிச்சுட்டு என்னமோ நான் உனக்கு கஷ்டத்தை தந்த மாதிரி நீ என்ன பாவமாக பார்த்து பேசிகிட்டு இருக்க, ஹீரோக்கு அவனோட முடிவை எடுக்க தெரியும், ஸோ நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, ஆனால் நான் இதில் இருந்து கிவ் அப் ஆக மாட்டேன், என் லைஃப்பில் லாஸ்ட் வரைக்கும் ஹீரோ மட்டும்தாங்கிற மாதிரி இங்கே ஹீஜின்ட்ட ஹீரோயின் தெளிவாக அவங்களோட முடிவை சொல்லிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஹீரோக்காக சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி தான். அப்படி இதை கட் பண்ணி நைட் டைம் போல் இங்கே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட் விட்டு போகிறப்போ அங்கே செஃப்லி மட்டும் தனியாக இருந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கூடவே ஹீரோவும் கம்பெனி கொடுக்காங்க. அப்போ அந்த டைம் செஃப்லி என்னென்னா பெரிய டவுட் ஒன்று கேட்காங்க, உங்களுக்கும் ஹீரோயினுக்குள்ளே என்ன தான் நடந்துகிட்ருக்கு யாருக்குமே தெரியலன்னு சொல்கிறதுக்கு ஹீரோ பதில் ஒன்றும் சொல்லாமல் சட்டிலாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. அது சரி, எந்த பொண்ணாக இருந்தாலுமே நீங்கள் அந்த பொண்ணை பிடிச்சதுமே அந்த பொண்ணு உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆயிடுவானா, ஆனால் ஹீரோயின் என்ன கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கா, எப்பவும் கோவமாக இருக்கா, அவள் வாய் வேறு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்க ஹீரோயினை பற்றி பக்கத்தில் இருக்க ஹீரோயினை கொஞ்சம் கோவத்தில், என்னால் ஹீரோயினை ரொம்ப டைட்டாகவே என் கையில் பிடிச்சி வச்சுக்கிட முடியும்னு சொல்லிட்டு கோவத்தோடு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே செஃப்லியும் ஹீரோயினை பற்றி எதுவும் பேசலாம், ஆனால் ஹீரோயினோட அக்காவை பற்றி கேட்காங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்போம் ஹீரோயினோட அக்காவும் செஃப்லியும் மீட் பண்ணதுக்கப்புறம் சண்டை போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோயினோட அக்கா இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோயினை பேசணும் பார்க்கணும் வந்த டைம்லாம் செஃப்லியும் ஹீரோயினோட அக்காட்ட பேசி கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ அவருக்கு ஹீரோயினோட அக்காவை பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் இப்போ ஹீரோட்ட கேட்காங்க அவங்கள பற்றி எதுவும் தெரியுமான்னு சொல்லிட்டு. ஹீரோயினில் எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் எதுக்கு அவங்கள பற்றி கேட்கீங்கன்னு கேட்குறதுக்கு, இல்லை ஹீரோயினோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ரொம்ப கோவக்காரங்களாக இருக்காங்களா, அவங்க அம்மா கூட வந்து அன்றைக்கி ரொம்பவே பெரிய சண்டை போட்டாங்க, அதான் சும்மா கேட்டுக்கலான்னு கேட்டேன்னு சொல்லிட்டு பேச்சு அப்படியே மாற்றிருந்தாங்க. அப்படியே இங்கே ஹீரோவை பார்த்தோன்னா ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. என்னென்னா ஹீரோயினோட அக்கா ஹீரோயினை மீட் பண்ணக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீஜினுக்கு உடம்பு வேறு சரியில்லை, இப்போ ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு போய் சொன்னோன்னா அவளோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு வேறு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு குழப்பத்தோட யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படியே மறுநாள் விடிஞ்சா ஹீரோயினோட அக்காவோட அப்பார்ட்மெண்ட்டை விற்றுட்டாங்க போல். ஸோ அந்த பேமெண்ட்டை வாங்கினதுமே ஃபஸ்ட்டு ஹீரோயின் கையில் அந்த செக்கை கொடுத்துட்டு இதை இப்போவுமே கொண்டு போய் ஹீரோட்ட கொடுத்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருன்னு சொல்லி கொடுக்க, ஹீரோயினும் பொறுமையாக ஹீரோ என்னை பிடிச்சிருக்கேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீ அவன் சொன்னதை நம்புறியா என்ன, ஃபஸ்ட்டு இப்படி தான் கான்ட்ராக்ட் போட்டு நீ ஹேட் ஆன, மறுபடியும் இப்படிலாம் நடந்துக்கிட்டால் என்ன அர்த்தம், அவனை நம்பாத, அவனை ஏமாற்றிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி திட்டிகிட்டு இருக்க. ஹீரோயின் என்னன்னா, நீயும் சரி அம்மாவும் சரி ஹீரோவை பற்றி எதுவுமே திட்டக்கூடாது, நான் ஹீரோ சொன்னதை ஃபுல்லாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க. இப்போ ஹீரோயினோட அக்கா கரெக்டான கேள்வி கேட்பாங்க, என்ன இப்போ ஹீஜின் கூட அவன் பிரேக்கப் பண்ணிட்டானா, பண்ணலை தானே, ஒழுங்காக அந்த செக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை நீ வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு செக்கை கொடுக்காங்க. ஹீரோயினும் செக்கை எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ முன்னாடி கொண்டு போய் தான் வைக்காங்க. என்னோட அக்கா அவளோட அப்பார்ட்மெண்ட்டை விற்றுட்டா, ஸோ நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு இது தான், நீங்கள் எனக்கு தர வேண்டிய அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை தாங்கன்னு சொல்லிட்டு வெக்கத்தோட கேட்க, ஹீரோவும் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அடுத்த செகண்டே ஹீரோயின் கொடுத்த அந்த செக்கை கிழிச்சு தூர போடுறாங்க. இதை பார்க்குற யாருக்கு தான் கோவம் வராது, ஹீரோயினும் கோவத்தோட இப்போ எதுக்கு அந்த செக்கை கிழிச்சு தூர போட்டிங்கன்னு சொல்கிறதுக்கு, இது நீ எனக்கு தர வேண்டிய காசு, நீ தந்துட்டேன், இப்போ இது என்னோடது, நான் கிழிச்சு தூர போட்டுட்டேன், எனக்கு இந்த காசுலாம் பிடிக்க தான் செய்யும், ஆனால் அதை விட அதிகமாக ஒன்று எனக்கு பிடிக்கும், உனக்காக நான் எதனாலும் செய்வேன்னு சொல்லி இப்படி காசை காட்டி பேசுனதுனால ஹீரோயினும், அப்போ காசு இருந்தால் காதில் வாங்க முடியுமா என்ன, நான் நினச்சேன் இது ஒரு முடிவுக்கு வரும்னு, ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த இடத்துல வரும்னு நான் நினச்சி பார்க்கல, நீங்கள் ஒரு செல்ஃபிஸ்னு ஹீரோவை சரியாக திட்டிட்டு ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து கிளம்புனா, ஆப்போசிட்டில் என்னென்னா ஹீஜின் வந்து நிற்கா, என்ன இந்த பக்கம்னு சொல்கிறதுக்கு, ஹீஜினோ நாங்கள் மூவி பார்க்க போகிறோம்னு சொல்கிறா, அதுவும் ஹீரோ கூட சேர்ந்து ஹீரோயினுக்கு அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ண முடியும், நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலுமே ஹீஜின் கூட டச்சில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இனி எதுவுமே கிடையாது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னுங்கிற கோவத்தில் ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் எங்கேயோ முடியுது. இன்னும் இதை மாதிரி சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் இருக்குது, பொறுமையாக பார்ப்போம். எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.